ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாப்பாடுங்க. ஆமாங்க, இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விடாமல் இந்த கருவேப்பிலை 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேங்க. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். அப்புறம் இன்னொரு சில பொருட்கள் தேவைங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு 5 வரமிளகாய், துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பு, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளிங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை, ஒரு கட்டி பூண்டுங்க. இதெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் காரமும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம ரோஸ்ட் கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுவும் ஆற வச்சிடலாங்க. இந்த கருவேப்பிலை சாதம் பார்த்திங்கன்னா லைட்டாக வாசம் இருக்குங்க. கருவேப்பிலை வாசம் அடிக்காமல் இருக்காது. ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றி இதை பவுடராக ஆக்கிடலாங்க. இது பவுட்ரு ரெடி பண்ணிவிட்டேன். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. நம்ம எண்ணெயோ தண்ணியோ இதில் விடலை, அதனால் நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாது. இது ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு உதவுங்க. இது சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரோஸ் கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முடி உதிர்வலை ரொம்பவே தடுக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.